ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்ல டிபார்ட்மெண்டல் அக்கவுண்டிங் பார்க்கலாம். இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோல, ஆ அந்த காஸ்ட்ட வந்து நம்ம எந்த பேஸ்ல அலோகேட் பண்றோம் அப்படின்றது தான் இதுல பார்க்குறீங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்கொயர் ஃபீட், ரேஷியோ டூ சேல்ஸ் அந்த பேஸ்ல அலோகேட் பண்ணுவாங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் த ஏரியா ஆக்குபைட், டோட்டல் வேல்யூ ஆஃப் த ஈச் அசெட் அந்த மாதிரி எவ்வளோ இன்சூரன்ஸ்க்கு எடுத்திருக்காங்க, அந்த மாரி டோட்டல் வேல்யூ ஆஃப் ஈச் அசெட்க்கு. டாக்ஸ பொறுத்தவரைக்கும் சேல்ஸ் ரேஷியோ அந்த மாரி டாக்ஸோட பேஸ்ல ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கொயர் ஃபீட். டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லும்போது வேல்யூ ஆஃப் த அசெட். அதே மாரி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் த ஏரியா ஆக்குபைட், லைஃப் ஆஃப் த அசெட் இதெல்லாம் வந்து பேஸா வச்சிருக்கலாம். டெலிஃபோன் வந்து பார்க்கும்போது நம்பர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்ஸ் சாங்ஷன் அந்த மாரி சேல்ஸ் ரேஷியோ, அதுக்கப்புறம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ், நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இப்ப அது மாரி பேரோல், அட்வர்டைஸ்மென்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரேஷியோ, அதே மாரி லைட் அண்ட் பவர் பார்க்கும்போது நம்பர் ஆஃப் லைட் ஆர் பவர் பாயிண்ட்ஸ் அதே மாதிரி டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பர்ச்சேஸ் ரேஷியோலயும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் ரேஷியோலயும் அலோகேட் பண்ணலாம். இப்போ ஒரு சம் வந்து சிம்பிளான பேசிக்கான ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் என்ன குடுத்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது, பர்ச்சேஸ் வந்து பண்றாங்க ஒரு கூட்ஸ் வந்து 1,00,000 அதுக்கப்புறமா 3 டிபார்ட்மென்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அவங்க அந்த டிபார்ட்மென்ட்க்கு எப்படி செல்லிங் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா, 1000 யூனிட்ஸ் அட் செல்லிங் பிரைஸ் ஆஃப் 20 ஈச். அதே மாரி 2000 யூனிட்ஸ் செல்லிங் பிரைஸ் ஆஃப் 22.5 ஈச். அதே மாரி 2400 யூனிட்ஸ் அட் செல்லிங் பிரைஸ் ஆஃப் 25 ஈச். ஸோ, ஆல் கேட்டகரீஸ் யீல்ட் த சேம் ரேட் ஆஃப் ப்ராஃபிட். அதுல பர்ச்சேஸ் பிரைஸ் ஆஃப் ஈச் கேட்டகரி. அத தான் நம்ம இப்ப கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, செல்லிங் பிரைஸ், காஸ்ட் பிரைஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட்ட ஃபைண்ட் அவுட் பண்றோம். அதுல வந்து பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம் இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும், ஏவ பொறுத்தவரைக்கும் 1000 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்றாங்க. ₹20 வந்து செல்லிங் பிரைஸா குடுத்துருக்கனால 20,000. அதே மாரி பிக்கும், சிக்கும் கால்குலேட் பண்ணியிருக்கு. அதாவது 2000 இன்டூ 22.50 பெர் யூனிட் 45,000. டிபார்ட்மெண்ட் சிய பொறுத்தவரைக்கும் 2400 யூனிட்ஸ் அட் ₹25 பெர் யூனிட் 60,000. ஸோ இப்போ டோட்டல் பர்ச்சேஸ் யூனிட்ஸ் அட் செல்லிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 1,25,000. இதுல எவ்வளோ காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொன்னா 1,00,000. இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ எக்ஸ்பெக்டட்னா 25,000. அதுதான் இந்த இடத்துல குடுத்துருக்கு. இப்ப பார்க்கும்போது ₹100 இஸ் த காஸ்ட் பிரைஸ். ஓகே. அதுல 25 வந்து நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட். இதான் அர்த்தம். அப்படி பார்க்கும்போது டிபார்ட்மெண்ட் ஏல வந்து எவ்வளோ ஆக்சுவல் பர்ச்சேஸ் பிரைஸ் அப்படின்றத தான் இந்த இடத்துல கால்குலேட் பண்ண போறோம். ஸோ செல்லிங் பிரைஸ் வந்து 20 இன்டூ 100/125 பண்ணும்போது ₹16. இதுதான் பர்ச்சேஸ் பிரைஸா இருக்கலாம். டிபார்ட்மெண்ட் பிய பொறுத்தவரைக்கும் 22.50 இன்டூ 100/125 அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ₹18. தென் டிபார்ட்மெண்ட் சிய பொறுத்தவரைக்கும் ₹25 is the selling price. 100/125 ₹20 is the purchase price. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேசிக்கான ஒரு ப்ராப்ளம். இதுல அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, பர்ச்சேஸ் பிரைஸ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது தான். பர்ச்சேஸ் பிரைஸ் ஏவ பொறுத்தவரைக்கும் 16, பிய பொறுத்தவரைக்கும் 18, சிய பொறுத்தவரைக்கும் 20. ஹோப் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.